வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு நாட்டில் ஒரு ராணி இருந்தாங்க. அந்த ராணி வந்து ஒரு போட்டி வைக்கிறாங்க. ஒரு பெண்ணோட ஆழ் மனசில் என்ன நினைக்கிறான்னு யார் வந்து கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து 1000 பொற்காசுகள்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 1000 பொற்காசுகள் சொன்னோடனே எல்லாருமே போய் என்னென்னமோ போய் கேட்டு வராங்க. அங்கே கேட்குறாங்க, இங்கே கேட்குறாங்க. ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ணி ஒரு சூனியக்கார கிளவி இருக்கும், இந்த சூனியக்கார கிளவிக்கு மட்டும் இந்த பதில் கரெக்டாக தெரியும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்குறாரு. கேட்டுட்டு ஒரு பெண்ணோட ஆள் மனசில் என்ன நினைப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னோடனே, ஓகே சொன்னால் உனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு அதனால் உனக்கு என்ன பயனோன்னு, எனக்கு வந்து 1000 பொற்காசுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த சூனியக்கார கிளவி கேட்கும், அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு, நீ எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறார். அப்புறம் சொல்கிற அந்த சூனியக்கார கிளவி சொல்லுதான், ஒரு பெண்ணோட ஆழ் மனசில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் தானாக தான் முடிவெடுக்கணும். எங்கே போகணும் வரணுன்ட்டு ஒரு பொண்ணு வந்து தானாக தான் முடிவெடுக்கணும். யார் சொல்லியும் கேட்கக்கூடாது. எதை சாப்பிடணும், எங்கே போகணும், எப்படி இருக்கணும், எல்லாமே ஒரு பெண் வந்து பெண்ணுக்கு தானுக்கு வேணுங்கிற எல்லா முடிவும் ஒரு பெண் என்னைக்கு எடுக்கிறாளோ அப்போ தான் வந்து அந்த மாதிரி எண்ணங்கள் தான் ஒரு பெண்ணோட ஆழ் மனசில் இருக்கும். இந்த பெண்ணுக்கு வந்து யாரும் அதிகாரம் பண்ணி இதை பண்ண அதை பண்ணுன்னு சொன்னால் பெண்ணுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அந்த சூனியக்காரி கிளவி சொல்லுது. அதை கேட்டுட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாரு, ராணிக்கிட்ட போய், ராணி இதுதான் விஷயம், ஒரு பெண்ணோட ஆழ் மனசில் வந்து அவங்க ஒவ்வொரு தருணத்துக்கும் அவங்க தான் முடிவெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. எந்த விஷயமானாலும் சரி இது அவங்களோட முடிவாக இருக்கணும், மற்றவங்க எடுக்கிற முடிவை அவங்க செய்கிறதுக்கு அவங்க இஷ்டப்பட மாட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே ராணிக்கு ஒரே சந்தோஷம். கரெக்டாக சொல்லிட்டாரு, ஒவ்வொரு பெண்ணுக்கும் தான் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக 1000 பொற்காசுகளை அவர் கொடுக்குறாங்க. இவர் 1000 பொற்காசுகள் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அடுத்த நாள் போய் ஒரு சூனியக்கார கிளவியை பார்த்துட்டு, எனக்கு 1000 பொற்காசுகள் கிடச்சிருச்சு, நீங்கள் சொன்ன பதில் கரெக்டாக தான் இருந்துச்சு, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இப்போ வாக்குறுதி கொடுத்துருக்கேன் இல்லையா அப்படின்னோன்னா அந்த சூனியக்கார கிளவி சொல்லுதான், என்னை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுதான். இவர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஒரு நாள் டைம் கொடுங்க யோசனை பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் வந்து அடுத்த நாள் வந்து கிளவிக்கிட்ட ஓகே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வரும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு தேவதை உட்காந்துருந்தது. தேவதை உட்காந்தோடனே இவருக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுது. அந்த தேவதைக்கிட்ட கேட்குறாங்க, எங்கே அந்த கிளவி அப்படின்னா, அந்த கிளவி நான் தான், நீ என்னோடய ஆசையை நிறைவேற்றணும், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னோடனே இவருக்கு வந்து ஒரே சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி இவர் வந்து வரும்போது ஒரு கிளவியை சூனியக்கார கிளவியை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டு வராது. ஆனால் அந்த இடத்துல ஒரு அழகான பொண்ணு இருக்குது, வை நாட், இவர் வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறார். ஆனால் அந்த லேடி வந்து ஒரு கண்டிஷன் போடுது. ஆனால் அதில் ஒரு நிபந்தனை இருக்குது, நான் வந்து உன்னோடு இருக்கும்போது நான் வந்து ஒரு அழகான தேவதையாக இருப்பேன், ஆனால் நீ வெளியில் மற்றவங்களோட நான் வெளியில் நம்ம போகும்போது நான் வந்து சூனியக்கார கிளவியாக தான் இருப்பேன், இதுக்கு உனக்கு சம்மதமா அப்படின்னோடனே இவர் யோசனை பண்ணிவிட்டு, அவருக்கு தான் பதில் தெரியும் இல்லையா, ஒரு பெண் வந்து அதுதான் டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரா, ஒரு பெண் வந்து அவங்க எடுக்கிற முடிவு தான் அந்த பெண்ணுக்கு பிடிக்கும், அதனால் நீ வந்து டிசைட் பண்ணு, என் கூட வெளியே வரும்போது அழகு தேவதையாக இருக்க போறியா, இல்லை சூனியக்கார கிளவியாக இருக்க போறியா, இல்லை நம்ம தனியாக இருக்கும்போது நீ இங்கே தேவையாக இருக்க போறியா, சூனியக்கார, நீ முடிவு பண்ண, உன் கையில் இருக்குது, இதில் நான் முடிவு பண்ணுறதுக்கு எதாக இருந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னோடனே இந்த ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த பொண்ணுக்கு. அப்புறம் அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை நீ வந்து கரெக்டான பதில் சொல்லு, நீ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட, அதனால் நான் வந்து வாழ்க்கை பூரா உன்னோட தேவதையாக தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து அந்த பொண்ணு தேவதையாகவே மாறி போயிடுது. இதுதான் ஸ்டோரி. இன்றைக்கி வந்து உமன்ஸ் டே. இந்த உமன்ஸ் டேக்கான ரைட் ஸ்டோரி இதுதான். ஒரு பெண் தான் எடுக்கிற முடிவை கரெக்டாக இருக்கோ தப்பாக இருக்கோ அது பெண்ணோட முடிவாக இருக்கணும். பெண் சுதந்திரம், இந்த பெண்கள் இதை பண்ணோம் அதை பண்ணோம், இந்த இந்த விஷயம் எல்லாம் இந்த ஒரு நாளைக்கு நடக்கும், நாளைக்கு வந்து பழைய கதை அதே கதை தான் நடக்கும், அது நடக்கக்கூடாது. ஒரு பெண், நான் வந்து ரொம்ப வருஷமாக இந்த உமன்ஸ் டேலாம் செலிப்ரேட் பண்ணுறது இல்லைங்க, ஆக்சுவலி எரிச்சலாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு நாள் மட்டும் எல்லாம் கொண்டாடுறது, அடுத்த நாள் வந்து அடிமையாக பார்க்குறது, ஆறு பெண்களை வந்து இழிவாக பேசுறது, ஒழுங்காக நடத்துறது இல்லை. அதனால் எனக்கு வந்து நான் ஒரு தடவை நான் இது ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து சொன்னார், மேடம் வாங்க உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு அவார்ட் கொடுக்க போகிறோம், பெஸ்ட் உமன் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அவார்ட் கொடுக்க போகிறோம், நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு வந்து கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு நீங்கள் அவார்ட் கொடுக்குறது ரொம்ப சந்தோஷம், எந்த நாள் வேணாலும் கொடுங்க, அந்த உமன்ஸ் டே அன்றைக்கி மட்டும் வர மாட்டேன். ஏன் அப்படின்னா அந்த உமன்ஸ் டே அன்றைக்கி நம்மளை ரொம்ப கொண்டாடுவாங்க, அடுத்த நாள் வந்து துப்புன்னு கீழே போட்டுருவாங்க.
போன வாரம் கூட ஒருத்தவங்க வந்திருந்தாங்க நம்ம ஸ்டிச்சிங் யூனிட்டுக்கு வந்து. அவங்க சொன்னாங்க, சாரீ புதுசாக எடுத்திருக்கேன், வந்து உமன்ஸ் டேக்கெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. நாங்கள் உமன்ஸ் டே அன்னைக்கு இந்த சாரீ கட்டணும், எங்களுக்கு சீக்கிரம் ப்ளவுஸ் ஸ்டிச் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், எந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுவீங்க அப்படின்னா, செலிப்ரேஷன்லாம் ஒன்றும் இல்லைங்க மேடம், நாங்கள் எல்லாருமே ஒரு புது சாரீ கட்டியிருப்போம், அன்றைக்கி மட்டும் நாங்கள் வேலை செய்ய மாட்டோம், ஜாலியாக சுற்றிட்டு இருப்போம், யாருமே வந்து எங்களை வந்து கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க. அன்றைக்கி வந்து யாருமே வந்து ஏன் வேலை செய்யலை, இதை செய்யலையே அது செய்யலை யாருமே எங்களை சொல்ல மாட்டாங்க, அன்றைக்கி ஃபுல் சுதந்திரத்தில் இருப்போம் அப்படின்னாங்க. அப்போ அடுத்த நாள் இந்த இந்த அன்றைக்கி வேலை செய்யலைங்க மேடம், அதை சேர்த்து அடுத்த நாள் நான் செஞ்சுருவேன் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவங்களுக்கு ஒன்றும் பதில் தெரியல, போயிட்டாங்க. ஸோ பெண் சுதந்திரம் அப்படிங்கிறது அவளே எடுக்கிற முடிவாக இருக்கணும். அவளே எது தெற்க போகிறதா வடக்க போகிறதா எதாக இருந்தாலும் அந்த பெண் எடுக்கிற சுதந்திரமாக இருக்கணும். எப்போ இந்த சுதந்திரத்தை நம்ம உணர ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் உண்மையான உமன்ஸ் லிபரேஷன் நமக்கு கிடைக்குது. ஓகே, நான் அதை நோக்கி நான் என்னைய வந்து நகர்த்திட்டு இருக்கேன். நீங்கள் நகர்த்தலை அப்படின்னா இன்னையிலேருந்து நகர்த்த ஆரம்பிச்சிருங்க. ஓகேயா? ஹாப்பி உமன்ஸ் டே அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஹாப்பி பெண் சுதந்திரத்தை உள்ளேருந்து உணர ஆரம்பிங்க. ஓகேயா?